இவர் யாரு தெரியுமா? ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து அரசியல், விளையாட்டு, சமூக மாற்றம் இந்த மூணையும் இணைத்த ஒரு பயணம் தான் இவரின் வாழ்க்கை. இவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரோட சிறு வயசுலேயே அம்மாவை இழக்கிறார். இவர் மாமா பாட்டி கூட தான் வளர்ந்து வராரு. இவர் படிச்ச ஸ்கூல் YWCA ஸ்கூல். அதுக்கப்புறம் திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்ல படிக்கிறாரு. அவர் 10வது படிக்கும் போதுதான் அவரோட வாழ்க்கை பாதையே மாறிச்சு. பாஸ்கெட் பால். இதுல இவர் சூப்பரா விளையாடுவார். படிப்பு முடிச்சதும் சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மெரிட்ல சேர்றாரு. பாஸ்கெட் பால்ல ஃபுல் கான்சன்ட்ரேட் வைக்கிறாரு. பின்னர் அவர் ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நாட்டுக்கே தெரிய வருது. பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதுல அவர் பிரசிடென்டா இருக்காரு. தமிழ்நாடு பாஸ்கெட் பால் அசோசியேஷனோட பிரசிடென்ட், தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. போஸ்ட் மட்டும் இல்ல, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி மாணவர்கள், இளைஞர்கள் அரசியல மீனிங்கா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இப்போ கூட அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒரு கட்டத்துல விடுதலை சிறுத்தை கட்சியில டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தார். பின்னர் அந்த பொறுப்பில் இருந்து விலகினார். இன்னைக்கு டிவிகேயோட ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. ஒரு விவசாய குடும்பத்தில பிறந்து வறுமையை கடந்து விளையாட்டையும் கல்வியையும் ஆயுதமா மாற்றி அரசியல் வரைக்கும் பயணம் செய்கிறாரு. இதுதான் ஆதவ அர்ஜுனா. இதுதான் ஸ்டோரிஸ் பை ஜீவால இன்னைக்கான கதை.